Hello friends, welcome to Thiyashri kitchen. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாப்பாடு, தோசை, இட்லி எல்லாத்துக்கூடவுமே அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் அளவு இறால் எடுத்திருக்கேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அரை மூடி தேங்காவை மிக்சியில் போட்டு தேங்காய் பேஸ்ட்டாக எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வணங்கினதும் இதில் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துடலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அரை கப் அளவு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம இறால் சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்துட்டு 5லேருந்து 7 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஈஸியான சிம்பிள் இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாடு, தோசை, இட்லி கூட சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.